அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன, கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக எந்தெந்த விஷயங்களில் மிகவும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ரகதியில் வலம் வந்த சூழலில் தற்போது திருக்கணிதத்தின்படி 4ஆம் தேதி முதலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி 11ஆம் தேதி முதலும் வக்ர நிவர்த்தி பெற்று வலம் பெற போகிறார். எனவே ராசியின் அதிபதியான குருவின் வக்ர நிவர்த்தி என்பது மிக பெரிய அளவில் சந்திக்கக்கூடிய தடை தாமதங்களை தகர்த்தெறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை மிகவும் அற்புதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதற்கு பிறகு சப்தமஸ்தானத்தை நோக்கி வலுவாக ராசியின் அதிபதியான குரு நகருகிறார். மிக விரைவில் ஜென்ம ராசியில் குருவின் சுப பார்வை கிடைக்க போகிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த பிப்ரவரி மாதத்தில் அக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் தடை தாமதத்தையும் அலைச்சலையும் சந்தித்த சூழலில் அவை இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் விலகுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தடை தாமதம் இல்லாமல் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் மிக வலுவாக 10, 12, 2 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் உறுதியாக கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. குடும்பஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கு நல்ல யோகமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது இந்த பிப்ரவரி மாதத்தில் என்பதை ராசியின் அதிபதியான குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். அதே போன்று நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சுகஸ்தானத்திலும் கேது கர்மஸ்தானத்திலும் வலம் வருகிறார். கேதுவின் மீது ராசியின் அதிபதியான குருவினுடைய பார்வை வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் தொழில் ஸ்தானம் வலுப்பெறுகிறது. நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர வருவாயை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய எதிர்மறையான கருத்துகள் விலகுங்க. ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல யோகமும் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பதற்கான மிக சிறப்பான வாய்ப்பும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமாகவும் கனக்கச்சிதமாகவும் இந்த வேளையில் கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக நிழல் கிரகமான கேது உறுதிப்படுத்துகிறார். ராகுவும் சுகஸ்தானத்தில் இருப்பதால் இனி நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இரு கிரகநிலைகளும் 90% மேல் கடந்த இந்த சூழலில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி உண்டு. அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் முழுமையாக ஆட்சி பலம் பெற்று தைரியஸ்தானத்தில் வலம் பெற போகிறார். அடுத்த மாதத்தில் இருந்து திருக்கணிதத்தின்படி மாறுகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் உறுதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் சனி பகவான் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் நுழைவதற்கு முன் உறுதியாக நிரந்தர வருவாயை பெற்று தருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. எனவே தற்காலிக பணிகள் நிரந்தரமாவதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் நிரந்தர வருவாயை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை தொழில்துறை, வியாபாரத்துறையில் இருந்து விளக்குவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களும் தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை சனி பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் இறுதி தருவாயில் இருப்பதால் உறுதியாக மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை அற்புதமாக தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துவாருங்க. திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிரந்தர வருவாய் உருவாவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு
நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சப்தமத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். செவ்வாய் அஷ்டமத்தில் வக்ரகதியில் வலம் வந்த சூழலில் தற்போது சப்தமத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவது பல்வேறு வகையில விவசாயம் சார்ந்த பணிகள் மட்டுமல்ல, துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்த பல பணிகளை மந்தமான சூழ்நிலையில் அணுகிய நிலையில் உறுதியாக மாற்றம் ஏற்படுகிறது. பாதியில் தடைபெற்ற பணிகளை இந்த தருணத்தில் துரிதமாக மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். குறிப்பாக விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு விளையாட்டுத் துறையில் மிக சிறப்பான உச்சபட்ச வளர்ச்சியை இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகத்தை செவ்வாய் அள்ளி கொடுக்கிறாருங்க. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி உறுதியாக இந்த வேளையில் கிடைக்கும். மேலும் இந்த வேளையில் சுக்கிரன் உச்சம் பெற்று சுகஸ்தானமாகிய 4 ராகுவுடன் இணைந்து வலம் வர போகிறாருங்க. சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் என்பது தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதோடு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிக சிறப்பான சந்தர்ப்பங்களை உறுதியாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. கலைத்துறையில் பெயர் புகழை சம்பாதிப்பதோடு விருதுகளை பெறுவதற்கான முதன்மையான யோகமும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பமும் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றங்களை தனுசு ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது. வித்யாகாரகரான புதனை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் 2, 3, 4 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். வித்யாகாரகரான புதன் நல்ல மாற்றத்தை உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் மாணவர்களுடைய கல்வியில் தடை தாமதம் இல்லாமல் முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல சூழல் உண்டு. திட்டமிடுதலை காட்டிலும் உயர்கல்வி சார்ந்த பணிகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உண்டு. சந்திரனை பொறுத்தவரைக்கும் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகி முன்னேற்ற பாதையில் பயணிக்க முடியும். சூரியன் மிக வலுவாக முற்பகுதியில் 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் பிற்பகுதியில் மிக வலுவாக தைரியஸ்தானத்திலும் வலம் பெற போகிறார். எதிர்பார்ப்பதை காட்டிலும் தைரியஸ்தானத்தை சூரியன் வலுப்படுத்தக்கூடிய தருணம் என்பது மிக பெரிய அளவிலான சிரமங்கள் தடைகளை விலகி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தனுசு ராசிக்காரர்கள் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல பல யோக வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சரியாக இந்த வேலையை தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல மாற்றம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான சிரமம் விலகி மகிழ்ச்சி உறுதியாக கிடைப்பதற்கான யோகம் உங்களை தேடி வரும்.